அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 2வது திதி துவிதியை திதி. இந்த துவிதியை திதிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா விஸ்வதேவர். இந்த விஸ்வதேவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை குறிக்கக்கூடிய அம்சம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நல்லூரில் இருக்குது. எனவே இந்த திதியில் பிறந்தவங்க ஒரு டைம் ஆகுது இந்த நல்லூரில் போய் அந்த வழிபாடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம்னா திதிக்கு அன்னைக்கு வரும்போது அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம்னா செல்வ நிலை உயர்வு பெறும். இவருடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் வீட்டில் வந்து 16 டைம் சொல்லலாம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம்னா மந்திரம் உச்சாடனம் பண்ண அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ அடுத்ததாக வளர்பிறையில் திருதிய திதியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திதிக்குண்டான அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன். எனவே இந்த வளர்பிறை திருதியில் பிறந்தவங்க கண்டிப்பாக திருப்பதி வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது, அல்லது 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது, அல்லது 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது போயிட்டு வாங்க. என்ன கேட்டிங்கன்னா திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற கோவில். எனவே இந்த திதியில் பிறந்தவங்க போய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பதியை போய் வழிபாடு பண்ண உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதிகமாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரனுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை டெய்லி 16 டைம் சொல்லுங்கள். சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும்.